ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது CSS ஃபார் வெப் டெவலப்மெண்ட். இந்த டாபிக்ல இருக்க போற 4வது செஷன் வீடியோவா இருக்கும். ஆல்ரெடி நாங்க ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல நாங்கள் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சிஎஸ்எஸ், செகண்ட் செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் இன்லைன் சிஎஸ்எஸ், தென் தேர்ட் செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் இன்ட்ரடக்ஷன் ஃபார் இன்டர்னல் சிஎஸ்எஸ் பார்த்திருந்தோம். So this session is totally dedicated for the selectors in internal CSS. செலக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, அது என்ன பர்பஸுக்கு நாங்க பாவிக்கிறோம், இதை யூஸ் பண்றதால எங்களோட சிஎஸ்எஸ் கோட் ஒன்று எழுதிக்கல எங்களுக்கு எப்படியான அட்வான்டேஜஸ் நாங்க மேக் பண்ணி கொள்ளலாம், இதை பற்றி எல்லாம் நாங்கள் இந்த வீடியோ செஷன்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வர போறோம். இனிஷியலா நான் இங்க உங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட் எடுத்துக்கொள்றேன், உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். ஸோ இந்த விண்டோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ செஷன்ல பார்க்கலாம். தென் இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் வீடியோஸுக்கான லிங்க்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்ஸை ரீப்ளே பண்ணி பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ தென் இந்த சிஎஸ்எஸ் பாட்டை பொறுத்த மட்டுமே உண்மையில நான் ஒரு ஹெடிங் ஒன்று இதுல கிரியேட் பண்ணிக்கொள்றேன். ஸோ H2 அப்படின்னு சொல்லி ஒரு ஹெடிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்றேன். ஸோ ஏர்லியர் வீடியோஸை பார்த்த மாதிரி வெல்கம் டு அவர் வெப்சைட், இது வந்து ஒரு ஹெடிங் 2 நான் டிக்ளேர் பண்ணிக்கொள்றேன். ஸோ இதை சர்வ் பண்ணி நீங்க ரன் பண்ணிக்கல இந்த அவுட்புட்டை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இதுல வெல்கம் டு அவர் வெப்சைட் அப்படின்றது டிஸ்பிளேல நீங்கள் வரதை பார்க்கலாம். ஜஸ்ட் இதை நான் சர்வ் பண்ணி ரன் பண்றேன். வெல்கம் டு அவர் வெப்சைட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஹெடிங்கை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண போறேன். உண்மையில சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு மட்டும் சொன்னால் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாமல் வெறும் HTML மட்டும் பாவிச்சும் நான் இதில் என்ன செய்யலாம்டா சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்ய வேண்டி வருமாட்டா சென்டர் என்ற இந்த டேக்கை யூஸ் பண்ணும். சென்டர் அப்படின்ற இந்த டேக்கை யூஸ் பண்ணிட்டு இந்த டேக்கை நாங்கள் என்ன செய்வோம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்வோம், அதாவது என் டேக்கை போட்டு முடிப்போம். இப்போ எங்களோட அவுட்புட் வந்து சென்டர்ல வரதை நீங்க பார்க்கலாம். இது ஜஸ்ட் HTML மட்டும் யூஸ் பண்ணி செய்யறது. பட் இந்த இடத்துல நாங்க படிக்க போறது சிஎஸ்எஸ், HTML யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நாங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போறோம், அதுவும் இன்டர்னல் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிக்கல. ஃபர்ஸ்டா ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸ்டைல் என்ற டேக் வந்து நாங்க இங்க ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டைல் என்ற டேக்குக்கு உள்ள டைப் பண்ற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஓர் சிஎஸ்எஸ் என்ற கீவேர்ட் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கிறேன். தென் H2 என்ற டேக்கை வந்து நான் இங்க இனிஷியலைஸ் பண்ணி இந்த H2 என்ற டேக்குக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் என்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி கொள்றேன். டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றது இந்த வேல்யூ சென்டர் என்று கொடுத்துக்கொள்றேன். ஸோ இப்படி கொடுக்கறதால எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா எங்களோட கோடிங்ல ஹெடிங் வந்து சென்டருக்கு சேஞ்ச் ஆகும். நான் ப்ரீவியஸ் செஷன்ல கவர் பண்ணியிருந்தேன். உண்மையில கொமெண்ட் செக்ஷன் நாங்கள் ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று எழுதணும் சிஎஸ்எஸ்ல என்று சொன்னால் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஆஸ்ட்ரிக் மார்க் பாவிக்கலாம். இந்த கொமெண்ட் செக்ஷன் போட்டு இந்த கோடிங்கை நான் ஹைட் பண்ண பிறகு உண்மையில லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்கிற இந்த ஹெடிங் இந்த செலக்டரை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு, அதாவது இந்த கோடிங்கை எழுதினா பிறகு அவுட்புட் சென்டர்ல வரதை நீங்க பார்க்கலாம். இப்படி ஒரு செலக்டரை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா வேற நாங்க சொல்லிக்கொள்வது செலக்டர்னு சொல்லிக்கொள்வோம். இப்படி ஒரு செலக்டர் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கல இதை நாங்க சொல்லிக்கொள்வோம் வந்து எலிமெண்ட் செலக்டர் என்ற மாதிரி யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கோடிங்கை நான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கொள்றேன். ஸோ காப்பி பண்ண கோடிங் இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கொள்றேன். இந்த கோடிங்கை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வந்து செலக்டர் என்று சொல்ல போறது வந்து இந்த H2. ஸோ ப்ராப்பர்ட்டி என்று சொல்ல போறது இந்த டெக்ஸ்ட் அலை, வேல்யூன்றது சென்டர். ஸோ இந்த இடத்துல நான் எல்லா கீவேர்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஃபர்ஸ்டா இந்த H2ன்றது வந்து செலக்டர் என்ற நேமால சொல்லுவோம்.
இது வந்து ஒரு ப்ளூ கலரால உங்களுக்கு இண்டிகேட் பண்றேன், பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ பிளாக் கலர் வாட் எவர். தென் டெக்ஸ்ட் அலைன்ன்றது வந்து ப்ராப்பர்ட்டி என்ற மாதிரி சொல்லிக்கொள்வோம். சென்டர்ன்றது வந்து வேல்யூ. ஸோ இப்படி நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த கோடிங் பார்ட்டை செப்பரேட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பார்ட்ஸையும். தென் அதுக்காக இப்ப ஒரு செலக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வேல்யூ தான் இருக்க வேணும் இல்லை. நீங்க இந்த கோடிங்ல மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி மல்டிபிள் வேல்யூஸ் கூட அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் என்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ரெட்ன்னு சொல்லி நீங்க ஒரு வேல்யூவை இன்ட்ரடியூஸ் பண்ணா கூட உண்மையில எங்களோட ஹெடிங் வந்து ரெட் கலருக்கு மாறுறதை நீங்க பார்க்கலாம். ஸோ சேம் செலக்டருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வேல்யூ தான் இருக்க வேணுமென்ற எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை. மேபி நீங்க மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். இப்படியான செலக்டரை நாங்க சொல்லிக் கொள்வோம் வந்து எலிமெண்ட் செலக்டர்னு சொல்லுவோம். ஸோ உண்மையில இந்த செலக்டருக்கான நேம் வந்து எப்படி சொல்லுவோம்னு சொன்னா எலிமெண்ட் செலக்டர் ஓ டேக் செலக்டர் மாதிரி சொல்லிக் கொள்வோம். ஸோ அப்படி பார்க்கல என்னென்ன டைப்பான செலக்டர்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சில செலக்டர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கு முதல் நான் HTML-ல சம் கைண்ட் ஆஃப் டேக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒரு 3 பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன். பிகாஸ் நாங்கள் டிஃப்ரெண்டா 3 விதமான செலக்டர்ஸை நாங்க பார்க்க போறோம். ஸோ 3 பேராகிராஃப் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல ஆல்ரெடி நான் ஒரு பேராகிராஃப் எடுத்து வச்சுக்கிறபடியால் அந்த பேராகிராஃபை காப்பி பண்ணி இந்த கோடிங் பார்ட்ல நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஓகே. இது செகண்ட் பேராகிராஃபா நாங்கள் இங்க வச்சிருப்போம். தேர்ட் பேராகிராஃப் இங்க. ஸோ இப்போ எங்களோட டாக்குமெண்ட் நீங்க பார்க்கலாம். உண்மையில இப்படி ஒரு டாக்குமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹெடிங், இதுல நாங்க ஒரு பேராகிராஃப் ஒன்று எடுத்திருக்கோம். 3 பேராகிராஃப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சேம் டைம் பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு இருக்கு. ஸோ ஒரு ஹெடிங்கை நாங்கள் எடுத்து அந்த ஹெடிங்குக்கான டேக்ஸை மாத்தி இருக்கிறோம். உண்மையில இது வந்து எலிமெண்ட் செலக்டர் என்ற நேமால சொல்லுவோம். ஸோ ஒரு கமெண்ட் செக்ஷன்ல நான் அதை மென்ஷன் பண்ணிக்கொள்றேன். எலிமெண்ட் செலக்டர் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் செலக்டர். செகண்ட் செலக்டர் நாங்க எப்படி சொல்லுவோம்னா உண்மையில இப்படி ஒரு கண்டெக்ஸ்ட் எடுத்துக்கொள்வோம். அதாவது வந்து ரெட் கலர்ல தான் நான் இந்த ஹெடிங்கை யூஸ் பண்ணேன். உண்மையில பேராகிராஃபை கூட நீங்க வந்து ரெட் கலர்ல தான் கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேராகிராஃபுக்கான கோடிங்கை என்ன செய்யலாம்னு சொன்னா கலர் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு இதுலயும் ரெட்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நீங்க ரன் பண்ணி பார்க்கல உங்களுக்கு இந்த பேராகிராஃப் எல்லாமே வந்து ரெட் கலர்ல வரத பார்க்கலாம். ரீசன் நாங்க எல்லா பேராகிராஃப்னு டெக் பாவிச்சாலே ரெட் கலர்ல வர மாதிரி தான் செய்திருக்கு. பட் இதை விட நாங்கள் ஒரு வேலை ஒன்று செய்யலாம். இப்போ ரெட் கலர்ல தான் எல்லா ஃபொண்ட்டுமே உங்களுக்கு தேவையன்றைக்குல ஓகே. பட் இங்க இருக்க போற எல்லா எலிமெண்ட்ஸும் அது ஹெடிங்கா இருக்கலாம், பேராகிராஃப் இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும்னு சொன்னால் ரெட்டில தான் தேவை அல்லது பர்பிள் கலர்லாம் தேவை என்று சொல்ற சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் இப்படி தனித்தனி எலிமெண்டா கொடுக்காமல் ஒரு அஸ்ட்ரிக் மார்க் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த அஸ்ட்ரிக் மார்க் யூஸ் பண்ணிட்டு ஒரு கேர்லி பிரேக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல வந்து கலர் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நாங்க பர்பிள் கொடுக்கணும். பர்பிள். இப்ப எல்லா இடம் போய் நான் அந்த கலரை ரிமூவ் பண்ணிவிடுறேன். தட் மீன்ஸ் இந்த பேராகிராஃப் டேக்கையும் எடுத்துட்டு ஓகே ஃபைன். இப்படி ஒரு கோடிங் இருக்கு. அதாவது ஹெடிங் வந்து சென்டர்ல வர வேணும். இதுல அஸ்ட்ரிக் மார்க் கொடுத்துருக்கேன். இந்த அஸ்ட்ரிக் மார்க் வந்து யூனிவர்சல் செலக்டர்னு சொல்லுவோம். அதாவது இருக்கிற எல்லாரையும் வந்து பர்பிள் கலர்ல காட்டணும். அது ஹெடிங்கா இருந்தா என்ன, பேராகிராஃபா இருந்தா என்ன, வாட் எவர். ஸோ இப்படி கொடுக்கறதால எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால்
யூனிவர்சல் செலக்டர் அப்படின்றது இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும், அதாவது ஒரு கோடிங் பார்ட்ல இருக்க போற எல்லா எலிமெண்ட்ஸையுமே கொமனான ஒரு ஃபார்மேட்டிங்குக்கு மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அஸ்ட்ரிக் மார்க் யூஸ் பண்ற இடங்கள்ல நாங்கள் இதை எப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவோம்னு சொன்னால் யூனிவர்சல் செலக்டர் இந்த நேம் வந்து யூஸ் பண்ணுவோம். யூனிவர்சல் செலக்டர் மீன்ஸ் நாங்க வந்து இதை கொமனா இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவே இது ஒரு கொமனான ஃபார்மேட்டிங்கை கொண்டாடும். நாங்க இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த யூனிவர்சல் செலக்டருக்கு எக்ஸாம்பிளா கலரை கொடுக்காம நாங்கள் இட்டலிக்கு வரோம். ஸோ ஃபொண்ட் ஸ்டைல் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்து நாங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஃபொண்ட் ஸ்டைல் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இதுல நாங்க இட்டலிக் என்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட டாக்குமெண்ட் டோட்டலாவே வந்து இட்டலிக் ஃபோன்ல வந்திருக்கிறத பார்க்கலாம். இட்டலிக் ஃபோன்ல தான் இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா வந்திருக்கு. ஸோ இப்படி சில விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இப்ப பேராகிராஃப், ஹெடிங் இப்படி நிறைய விஷயம் செய்து கொண்டு வரலாம். தென் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல வந்து பேராகிராஃபை வந்து சின்ன ஒரு சேஞ்சு கொண்டு போறோம். இது யூனிவர்சல் செலக்டர் அண்ட் எலிமெண்ட் செலக்டரை பற்றி பார்த்துருந்தா பேராகிராஃப் என்ற டேக்கை ஆன் பண்ணிட்டு ஃபொண்ட் கலர் அதிന്റെ கலரை நாங்க சேஞ்ச் பண்ண போறோம். பாருங்க பார்ப்போம். ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். இப்படி சேஞ்ச் பண்றதால எங்களுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் எந்த பேராகிராஃப்னு உங்களுக்கு தெரியாது. எல்லா பேராகிராஃபும் ரெட்டுக்கு மாறும். ஸோ இங்க நீங்க யூஸ் பண்ணது வந்து 3 பேராகிராஃப் டைப். 3 பேராகிராஃப் டைக்குமே வந்து ரெட்டுக்கு மாறிட்டு. இப்போ ஸ்பெசிஃபிக்கா இப்படி ஒரு பேராகிராஃபுக்கு மட்டும்தான் நீங்க ரெட்டை மாத்த வேணும். மேலே இருக்க போற 2 பேராகிராஃபுக்கு ரெட் மாத்த கூடாதுன்றதுல எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அந்த டேக்கை மட்டும் எப்படி நாங்க எடுக்கிறது? பட் எல்லாமே பேராகிராஃப் தான். இப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு வர்ற நேரங்கள்ல நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பேராகிராஃபுக்கு ஒரு நேம் வைக்கலாம். தட் மீன்ஸ் இதை நாங்க கிளாஸ் செலக்டர்னு சொல்லுவோம். கிளாஸ் செலக்டருக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் இங்க நாங்கள் சிம்பிள் வச்சிருக்கலாம். டாட் என்ற சிம்பிள் டாட் என்ற சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன நேமுமே வைக்கலாம். CLS1 நான் இதுல CLS1 வைக்கிறது கிளாஸ் 1. இது CLS1 வச்சதுக்கான ரீசன் வந்து நீங்க என்ன நேமுமே வைக்கலாம். உண்மையில் நீங்க தேவையா CLS2 வாட் எவர், ABC1, XYZ1 வாட் எவர் இப்படி நீங்க வச்சுட்டு இதை நீங்க ரன் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு எல்லாமே பிளாக் கலர்லாம் இருக்கும். பிகாஸ் கலர் ரெட்ன்றதை நீங்கள் ஒரு இடமே கோல் பண்ணி .cls1 ஒரு நேம். இது நான் வச்ச நேம். ஸோ இப்படி டொட்ன்ற அடையாளத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு நேம் வெப்பமா இருந்தால் இப்படியான செலக்டர்ஸ் நாங்கள் சொல்லிக் கொள்வோம் வந்து கிளாஸ் செலக்டர். ஸோ இது நாங்கள் கிளாஸ் செலக்டர் என்ற நேமால சொல்லுவோம். ஸோ இப்போ இது எப்போ ரன் பண்ணிக்க எங்களுக்கு ஓகேயா இருக்கும்னு சொன்னால் இந்த பேராகிராஃப் இடையில இருக்கிற இந்த பேராகிராஃபை நாங்கள் கிளாஸ் தட்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்டேஷன்ல CLS1 இப்படி செய்யறதால என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த பேராகிராஃப் மட்டும் உங்களுக்கு CLS1 இருக்கிற மாதிரி சேஞ்ச் ஆக போகுது. அதாவது கலர் வந்து ரெட்டா மாற போகுது. இதை நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிக்கல இந்த பேராகிராஃப் மட்டும் உங்களுக்கு ரெட் கலருக்கு வந்திருக்கிறத பார்க்கலாம். இந்த பேராகிராஃப் மட்டும் உங்களுக்கு ரெட் கலர்ல வந்துருக்கு. ஸோ இதுல நான் என்ன செய்யறேன்னா ஹெடிங் 2 யூஸ் பண்ண மாதிரி அடுத்தது ஹெடிங் 3யும் யூஸ் பண்றேன். ஹெடிங் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ். ஹெடிங் 3ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் ஒரு சின்ன பர்பஸ் வெயிட். ஹெடிங் 2 நாங்கள் ஹெடிங் 3ஐ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே. ஸோ திஸ் இஸ் அவர் ஹோம் பேஜ்.
இது பார்க்கல எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு அவுட்புட் வர்றதை நீங்க பார்க்கலாம். திஸ் இஸ் அவர் ஹோம் பேஜ்ன்றது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல வந்திருக்கு. பட் மேலே இருக்க போறது சென்டர் அலைன்மெண்ட். பிகாஸ் நாங்கள் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்ல எடுத்தது. இப்போ இவ்வளவுமே ஓகே. பட் கிளாஸ் வந்து நாங்கள் இந்த பேராகிராஃபுக்கு மட்டும் யூஸ் பண்ணபடியால எங்களுக்கு ரெட் கலர்ல வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் நான் ஒரு பாக்ஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி வந்ததுக்கான ரீசன் நாங்கள் இங்க கிளாஸ் கால் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸ் கால் பண்ணபடியால எங்களுக்கு அவுட்புட் இப்படி வந்து சிம்பிளா நாங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நாங்க கிளாஸ் செலக்டர் அப்படிங்கிற நேமால சொல்லுவோம். திஸ் ஒன் ஓகே. அடுத்தது பார்க்க போறோம் நாங்கள் உண்மையில இன்னொரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதை கிளாஸ் 2 ஒன்று வைப்போம். ஸோ இதில் நாங்கள் CLS2 என்ற நேம்ல கிரியேட் பண்ணலாம். நீங்க என்ன நேமே வைக்கலாம். CLS2 சொல்லி நான் நேம் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்படி ஒரு பிராக்கெட் வாங்கிட்டு font weight வந்து போல்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றேன். உண்மையில நான் முதலாவது பேராகிராஃபுக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னால் கிளாஸ் CLS2 இதை நாங்க CLS2 என்ற இதை வந்து கால் பண்ணிடுவோம். ஸோ முதலாவது பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா போல்டா வந்து ரீசன் நாங்கள் இந்த கிளாஸ் 2ன்றதை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்து கிளாஸ் செலக்டர் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைப்பான செலக்டர் முதலாவது எலிமெண்ட் செலக்டர் பார்த்துருந்தோம். யூனிவர்சல் சொல்லிக்கல டாக்குமெண்ட் ஃபுல்லாவே இது வந்து என்ன செய்யும் சேஞ்சா இட்டலிக்ல வந்திருக்கு. பிறகு வர்றதுல நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியை சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அடுத்ததான் நாங்க பார்க்க போறது வந்து இந்த ஒவ்வொரு செலக்டர்ல இருக்க போறோம் ஐடி என்ற செலக்டர். இப்ப கிளாஸ் செலக்டர் நாங்க பார்த்த மாதிரி இப்ப 2 கிளாஸ் நாங்க பார்த்துருக்கிறோம். உண்மையில இந்த 2வது கிளாஸ் செலக்டரை வந்து என்ன செய்யணும் சேஞ்ச் பண்ண போறோம். இப்ப கிளாஸ் செலக்டர்ல செய்யற அதே வேலையை நாங்கள் இன்னொரு செலக்டர் யூஸ் பண்ணுவோம் ஐடி செலக்டர். ஐடி செலக்டருக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொன்னால் ஒரு கேஷ் அடையாளம் யூஸ் பண்ணுவோம். கேஷ் வச்சுட்டு நான் ID1 வைக்கிறேன். ID1 வைக்கிறேன். ஸோ இதை நாங்க ஐடி செலக்டர்னு சொல்லுவோம். இதுவும் கிளாஸ் மாதிரி தான், சேம் அவுட்புட் தான். இப்போ நாங்கள் எப்படி இங்க கிளாஸை யூஸ் பண்ணமோ ID1 நான் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ID1 வந்து எங்கேயாவது கால் பண்ணோம். ஸோ நான் 2வது பேராகிராஃப் இருக்கு தானே, இந்த 2வது பேராகிராஃப்ல வந்துட்டு இதுக்குள்ள வந்து ஐடி அப்படின்னு கொடுக்கும். ஐடி இஸ் ஈக்குவல் டு ID1. இதை நாங்க ரன் பண்ணிக்கலையும் உங்களுக்கு கிளாஸ்ல எப்படி அவுட்புட் வந்ததோ அதே மாதிரி ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கொள்றேன். தென் இதை ரன் பண்றேன். ரன் பண்ணிக்க உங்களுக்கு இப்படி ஒரு அவுட்புட் வந்துடும் ID1 பிகாஸ் இது போர்டில் வந்து ரெட் கலர் எங்களுக்கு தேவை. ஸோ கிளாஸ் 1ன்றதை நாங்கள் மேலே கால் பண்ணி விடுவோம். பேராகிராஃப் ரெட்ல வந்திருக்கு முதலாவது பேராகிராஃப். முதலாவது கிளாஸ் செலக்டரை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்தது ஐடி செலக்டர். ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான், சிம்பிள் மட்டும் வித்தியாசம். கிளாஸ் செலக்டர் எப்பவுமே டொட் என்ற அடையாளத்தோட ஸ்டார்ட் ஆகும். ஐடி என்றது கேஷ் என்ற அடையாளத்தோட ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்க மேபி யோசிக்கலாம், இப்போ கிளாஸும் ஐடியும் ஒரே பர்பஸ் தானே, நாங்கள் ரெண்டையும் டிஃப்ரெண்டா யூஸ் பண்றோம்னு சொல்லி. கிளாஸ் செலக்டருக்கும் ஐடி செலக்டருக்குமான கொமனான ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. ஐடி வந்து ஒரு டாக்குமெண்ட்ல மேக்சிமம் நாங்க ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணோம். தட் மீன்ஸ் இப்போ பேராகிராஃபுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா அந்த பேராகிராஃபுக்கு மட்டும் தான் ஒருக்கா யூஸ் பண்ணோம். பட் கிளாஸ் செலக்டர்ன்றது நாங்க மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸ் செலக்டரை நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிற அதே நேரம் ஐடி செலக்டர் வந்து ஆகக்கூடாது ஒரு தடவை மட்டும்தான் பாய்க்கும் ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்ல. ஐடி வந்து ஒரு தடவை ஒரு மேக்ஸிமம் 1 டைம் தான் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் செலக்டர் வந்து மோர் தேன் 1 டைம் வந்து பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இது மெயினாக எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம்.
ஸோ இங்க நாங்கள் 4 விதமான எலிமெண்ட் செலக்டர், யூனிவர்சல் செலக்டர், கிளாஸ் செலக்டர், ஐடி செலக்டர். இதுல யூனிவர்சல் செலக்டர் எங்களுக்கு ஈஸி. ஒரு அஸ்ட்ரிக் மார்க் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எல்லா இடமே அதை யூஸ் பண்ணலாம். குமனா இப்ப இட்டலிக் யூஸ் பண்ணபடியால, இந்த அஸ்ட்ரிக் மார்க் யூஸ் பண்ணி இட்டலிக் பாவிச்சபடியால இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவே வந்து இட்டலிக்கா வந்து உண்மையில நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ல இருக்க போற அவ்வளவு பாட்டுக்கும் இட்டலிக் அப்ளை பண்ணதுக்கான ரீசன் நாங்கள் யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணபடியால். இது யூனிவர்சல் செலக்டர் டோட்டலாவே இட்டலிக்கா இருக்கு. ஹெடிங் டூக்கு மட்டும் எங்களுக்கு சில சேஞ்சஸ் தேவைன்றதுக்காக இந்த ஹெடிங் டூல என்ன செஞ்சிருக்கிறோம் நாங்கள் சென்டர் அலைன்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஹெடிங் டூ மட்டும் தானே, H2க்கு மட்டும்தான் நான் இதுல சென்டர் அலைன்மெண்ட்ன்றதை கொண்டு வந்திருந்தேன். சாரி. ஸோ இந்த அரோ மார்க் நான் இங்க மார்க் பண்ணி கொள்றேன். ஹெடிங் டூ மட்டும் எங்களுக்கு இப்படி வந்துருச்சு. தென் ஃபைன். பட் அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாஸ் செலக்டர். உண்மையில கிளாஸ் செலக்டர் நாங்க அப்ளை பண்ண இடம் வந்து இங்க இந்த பேராகிராஃப். இந்த பேராகிராஃப்ல மட்டும்தான் இந்த கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலதான் நாங்கள் உண்மையில கிளாஸை கால் பண்ணியிருந்தோம். அப்படி கால் பண்ணபடியால எங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னு சொன்னால் பேராகிராஃப்ல இங்க கிளாஸ் 1ல கொடுத்திருக்கிற ரெட் கலர் எங்களுக்கு இதுல வந்துடும். அவுட்புட் வந்து இங்க எப்படி வந்தது. இது ஓகே. ஸோ அடுத்தது ஐடி செலக்டரை படி பார்த்திருந்தோம். ஐடி செலக்டர்ன்றது என்ன மாதிரி இருக்கும், கேஷ் என்ற அடையாளத்தோட ஸ்டார்ட் பண்ணி பார்த்திருந்தோம். ஓகே ஃபைன். ஸோ ഇതിന്റെ அவுட்புட் எங்களுக்கு எப்படி வந்திருக்கும்னு சொன்னால் ஐடி வந்து போல்டா கொடுத்தபடியால் எங்களுக்கு போல்டில் வந்துருக்கு. இப்படி வந்துருக்கு போல்டில். இப்படி ஒரு 4 விதமான செலக்டர் வந்து வித்தியாசமா பார்த்திருக்கோம். இப்ப லாஸ்டா ஒரு செலக்டர் பார்க்க போறோம், குரூப் செலக்டர்னு சொல்றோம். இப்ப குரூப் செலக்டர் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அது வந்து எலிமெண்ட் செலக்டர் மாதிரி தான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதுல H1 சாரி H1 இல்ல தானே, H2 கம H3, H1 H2 H3. H1 இல்லாதபடியால் H2ஐயும் H3ஐயும் நான் எடுக்கிறேன். ஹெடிங் 1ஐயும் ஹெடிங் 2ஐயும் கொமனா எடுத்து இவ 2 பேருக்குமே கொமனா ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் நாங்க செலக்ட் பண்றோம். முதலாவதா கொடுத்த எலிமெண்ட் செலக்டர்ல ஒரே ஒரு பேராகிராஃபுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, H2க்கு மட்டும் தான் கொடுத்தாங்க சென்டர். இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா இந்த H2 H3 இது ரெண்டு கலரையும் நாங்க சேஞ்ச் பண்ணி விடுவோம். இது ரெண்டுக்குமான கலர் என்ன கொடுக்க போறோம்னு சொன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நாங்கள் பிங்க் கலர் இல்ல சியான் கலர் வந்து கொடுப்போம். சியான் என்ற கலர் வந்து கொடுப்போம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்க எங்கள்கிட்ட அவுட்புட் நாங்கள் செக் பண்ணலாம். இந்த H2ம் H3யும் வந்து சியான் கலர்ல எங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரீசன் என்னவா இருக்கும்னு சொன்னால் இங்க நாங்கள் 2 எலிமெண்ட் தனித்தனியா இருந்தாலுமே இந்த 2 எலிமெண்ட்டுக்கும் கொமனாவே நாங்கள் இதை அப்ளை பண்ணிடுறோம். ஸோ சியான் கலர்ல எங்களுக்கு அவுட்புட் வந்து, அல்லது நீங்க வேற கலர் கொடுக்க போறீங்கன்றாலும் ஓகே. ஆரஞ்ச். ஸோ நான் டார்க் ஆரஞ்ச் என்ற கீவேர்டை யூஸ் பண்றேன். அவுட்புட் எங்களுக்கு இப்படி வந்து, இப்படி நாங்கள் மோர் தேன் ஒன் எலிமெண்ட்ஸையும் வந்து கம்பைனா கொடுக்கலாம். ஸோ மோர் தேன் ஒன் எலிமெண்ட் நாங்கள் கொடுக்க என்ன செய்வோம்னா குரூப் செலக்டர் அப்படின்ற நேம் வந்து யூஸ் பண்ணுவோம். குரூப் செலக்டர் அப்படின்னா மோர் தேன் ஒன் எலிமெண்ட்ஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுவோம். இதுதான் குரூப் செலக்டர். இப்படி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப்
செலக்டர்ஸ் வந்து நாங்கள் டிஃப்ரெண்டாக பாவிக்கலாம். எலிமெண்ட் செலக்டர், யூனிவர்சல் செலக்டர், கிளாஸ் செலக்டர், ஐடி செலக்டர், குரூப் செலக்டர் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே ஒரு 5 கைண்ட் ஆஃப் செலக்டர்ஸை இங்கே அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ செஷனில் நாங்கள் பார்த்துருந்தோம் எப்படியான டிஃப்ரெண்டான செலக்டர்ஸ் இருக்கணும், அதை நாங்கள் எப்படி சிஎஸ்எஸ்ல அப்ளை பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். ஸோ இதே மாதிரி கம்ப்ளெக்ஸான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் தென் இந்த செஷன்ஸ் நாங்கள் கவர் பண்ணி கொண்டு வரைக்கல எப்படியான அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு புது வீடியோவில் நாங்கள் புது கன்செப்டோட, அதாவது அடுத்த செலக்டர், அடுத்த மெத்தட்டா இருக்க போகிற எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.